ஹாய் முருக பக்தர்களே, யாருமே வர்ற ஏப்ரல் 1ஆம் தேதியை மிஸ் பண்ணிடாதீங்க. அன்னைக்கு நம்ம முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாளான பங்குனி உத்திரம். பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியையும் உத்திர நட்சத்திரமும் இணையும் நாளை தான் நம்ம பங்குனி உத்திரமாக கொண்டாடிட்டு வரோம். இந்த நாளில் தான் பல தெய்வீக திருமணங்கள் நடந்திருக்குன்னு சொல்லப்படுது. அதில் ரொம்ப முக்கியமானது நம்மளோட முருகர் தெய்வானையோட கல்யாணம் தான். அதாவது சூரபத்மனை அழிக்கிறதுக்காக முருகர் போருக்கு போயிருக்காரு. சூரனை அழிச்சிட்டு அவனையே மயிலாகவும் சேவலாகவும் மாற்றி அதை தன் கூடவே அவர் வச்சுக்கிட்டாரு. அந்த சூரசம்ஹாரம் முடிஞ்ச அப்புறம் தெய்வர்களை காப்பாற்றிய முருகப்பெருமானுக்கு நன்றி சொல்ற விதத்துல இந்திரன் தன்னோட மகளான தேவயானைய முருகருக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சிருக்காரு. அதை தான் நம்ம சூரசம்ஹாரம் முடிஞ்ச அடுத்த நாள் திருக்கல்யாணமா கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த திருக்கல்யாணம் எங்க நடந்துச்சு? இந்த திருக்கல்யாணம் திருப்பரங்குன்றம் மலையடியில பிரம்மா, விஷ்ணு, சிவன் அப்படின்னு எல்லா தெய்வங்களோட முன்னிலையிலும் பங்குனி உத்திர திருநாள் அன்னைக்கு தான் நடந்திருக்கு. இதை தான் நம்ம சுமங்கலி விரதம் அப்படின்னு சொல்லி திருமண தடை நீங்கிறதுக்காக பிரார்த்திக்கிறோம். இந்த நாளில் நம்ம முருகருக்கு மட்டும் இல்லை, நிறைய தெய்வங்களுக்கு திருமணம் நடந்திருக்குன்னு சொல்லப்படுது. அதில் சிவன் பார்வதி அவங்களோட திருமணம், ராமர் சீதாவோட திருமணம், ரங்கநாதர் ஆண்டாள் அப்படின்னு இவங்க எல்லாருக்கும் கல்யாணம் நடந்ததாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம மகாலட்சுமி தாயார் பார்க்கடலிலிருந்து தோன்றிய நாளும் இதுதான் அப்படின்னு நிறைய புராணங்கள்ல சொல்றாங்க. பங்குனி உத்திரம் அன்னைக்கு நம்ம முருகர் கோவில்கள் எல்லாம், அதாவது 6 படை வீடுகளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுக்கிறதாவும் தெரியுது. இந்த நாளில் பக்தர்கள் அவங்களோட குறைகள் தீரணும், நல்ல வேலை கிடைக்கணும், திருமணம் நடக்கணும் அப்படின்னு பல விஷயங்களை வேண்டிக்கிட்டு பால் குடம் எடுக்கிறது, அழகு குத்துறது, பாத யாத்திரை போகிறது அப்படின்னு அந்த திருவிழா கோலாகலமாக இருக்கும். அது மட்டுமா, வழக்கம் போல் நம்ம முருகருக்கு அரோகரா சொத்தம் விண்ண தொடும். இந்த பங்குனி உத்திர அன்னைக்கு நிறைய பேர் விரதம் கூட இருப்பாங்க. அந்த விரதம் எப்படி இருக்கிறது அதை பற்றி பார்க்கலாமா? பங்குனி உத்திரம் அன்னைக்கு காலையிலேயே எழுந்து நல்லா குளிச்சுட்டு முருகனை தரிசிக்கணும். அந்த நாளில் ஒரே ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாம். இந்த நாளில் நம்ம விரதம் இருக்கிறதுனால திருமண தடை நீங்கும், பெண்களுக்கு மாங்கல்ய பலம் பெறும், குடும்பத்தில் செல்வம் பெருகும்னு ஒரு ஐதீகமாக நம்பப்படுது. இல்லை, இந்த நாளில் என்னால் சாப்பிடாம விரதம்லாம் இருக்க முடியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் மனசார வேண்டிக்கிட்டு முருகரை பிரார்த்திச்சாலே போதும், கண்டிப்பாக அவர் உங்கள் கூட இருப்பார், நீங்கள் நினச்சதையும் நடத்தி கொடுப்பாரு. நிறைய பேர் பங்குனி உத்திரம் அன்னைக்கு தங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போய் பொங்கல் செஞ்சு அதை படைச்சு வணங்குவாங்க. அதுவும் குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குலதெய்வம் தெரியாத எல்லாருமே பெரும்பாலும் நம்ம முருகர் கோவிலுக்கு அவரை தேடி தான் போகிறாங்க. ஸோ இந்த வருஷம் பங்குனி உத்திரம் அன்னைக்கு நம்ம குலதெய்வத்தை வழிபடுறதோடு சேர்த்து நம்ம முருகப்பெருமானையும் நினச்சி வழிபாடு செய்யலாம். நல்லதே நினைங்க, கண்டிப்பாக நல்லதே தான் நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே முருக பக்தர்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க, அவங்களும் உங்களால் ஒரு பலன் பெறட்டும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா.